மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல வாழும், ஆத்துல வாழும், குளத்துல வாழும், கிணத்துல வாழும். அப்படி வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கடலு, இது ஆறு, கிணறு, குளங்கள்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு இடம். அதில நெறைய தீனிகள் இருக்கும். ஆனா வந்து அந்த தீனிலாம் அதுக்கு வந்து ஸ்பெஷலா தெரியாது. எவனோ ஒருத்தன் போடுற தூண்டில்ல இருக்க புழு வந்து அதுக்கு ஸ்பெஷலா தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது வந்து, ஆஹா! இங்க வந்து நல்ல உணவு இருக்கு, போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல வரும். ஆனா வந்து சாப்பிடும்போது தான் தெரியும், அந்த தூண்டில மாட்டப்போகுது அப்படின்னு. அதுமாரி தான் வந்து நம்ப நாட்ல வந்து பறந்து திரிந்து நெறைய வேலைகள் இருந்தாலும், இந்த யாரோ ஒருத்தன் வந்துட்டு அவன் வாழ்றதுக்கோசரம் தூண்டில் போடுற மாரி, தூண்டில வந்து மாட்டுற மாரி மாட்டிக்கிட்டு வெளிநாடுகள்ல வந்து தான் காச கட்டிக்கிட்டு, தானே வந்து கஷ்டப்படுற சூழ்நிலை தான் வெளிநாடுகள்ல நெறைய இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வெளிநாட்டுக்கு வர காச வச்சு ஊர்லயே ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்க. ஒரு பிசினஸ்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு தவழணும், முட்டி போடணும், எந்திரிக்கணும், நடக்கணும் அப்படிதான். எடுத்த உடனே சக்சஸ் ஆயிரும். ஊர்ல பிசினஸ் பண்ணுங்க. நிம்மதியான வாழ்க்கை